ஹலோ வணக்கம் பீடாக், வெல்கம் டு த ஷோ. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அடுத்தது மேட்ச், மூணாவது மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா vs ஆப்கானிஸ்தான் எங்கே நடக்குது அப்படின்னா, பாகிஸ்தானை நியூசிலாந்து சம்பவம் பண்ண அந்த இடத்துல, இந்த டாட்டு மேலே டாட் அந்த கராச்சி ஸ்டேடியத்தில் தான் பீடாக். இந்த மேட்சை பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? இது டே நைட் கொஞ்சம் மேட்ச் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா வந்துட்டு என்ன சொன்னோம்னா பாகிஸ்தான்ல உங்களுக்கு லைட்ஸ்ல வந்து ஸ்லோவா இருக்கும், ஹோல்ட் ஆகும் விக்கெட்டு, நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு, பெருசா திரும்பாதுன்னு. ஆனா ஒரு சில பால் கொஞ்சம் ரப் ரப்னு திரும்பிச்சு. இந்த பிரேஸ்வெலுக்கும் சரி, சாண்ட்னருக்கும் சரி, நீங்க ஸ்பின்னை வச்சு ஒரு மூலிகை மெடிசன் கொடுத்துருவாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அப்படிங்கும் போது, சாரி, ஆப்கானிஸ்தான் அப்படிங்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்ப இந்த கண்டிஷன்ஸை பத்தி பர்ஃபெக்டா நம்ம சொன்னோம். 320 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர்னு, அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்துட்டு நியூசிலாந்து வந்து எக்ஸ்ட்ராடனரியா வந்து ஆடி எடுத்துன்னு போனாங்க. இங்கேயும் திருப்பியும் அதே தான் சொல்றோம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் 20 ஓவர் வந்து செட்டிங் ஃபேஸ், 20 ஓவர்ல 105 ரன், 2 விக்கெட் மேல கொடுக்காம, இந்த 21 to 40 வந்துட்டு அப்படியே கொஞ்சம் மொமெண்டம், தட் இஸ் லெஸ் தேன் ரன் பால். 40 ஓவர்ல 220 வந்துட்டீங்கன்னா 320 போயிடுவீங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 320 பாகிஸ்தான்ல நீங்க அடிச்சீங்கன்னா யூ ஹாவ் டு போல் பேட்லி டு லூஸ். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி நியூசிலாந்து ப்ரூவ் இன் த சேம் வென்யூ அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். அப்படிங்கும் போது இப்ப ரெண்டு டீமுமே இந்த சவுத் ஆப்பிரிக்கா பார்த்திருப்பாங்க பால் அப்படி இப்படி திரும்புதுன்றதுனால, கண்டிப்பா தே வுட் ஆல்சோ வாண்டட் டு பேட் ஃபர்ஸ்ட். ஆப்கானிஸ்தான் had a very clear template in World Cup also. நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் மேட்ச் நீங்க சொன்னீங்க. எனக்கு என்னமோ தோணுது பீடா, ஆப்கானிஸ்தான் சம்பவம் பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு. நல்ல டெல்லி பிச்சில் அட்டி வாங்கினாங்க இங்கிலாந்து போது. ஆப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆட போறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால அவங்க எனக்கு என்னன்னா, கேன் ஆப்கானிஸ்தான் ஆக்சிலரேட் டு 320 வித் தேர் பேட்டிங் ஈவன் தோ தே பேட் டீப்? அந்த ஃபயர் பவர் இருக்கா? இந்த 20ல இருந்து 40ல இருந்து எடுத்துன்னு போற அந்த ஃபயர் பவர் அவங்களுக்கு இருக்கா? இதுதான் இது ஒரே ஒரு கொஸ்டினே ஒழிய, இது திருப்பியும் ரிப்பீட் பண்றேன். வின் ஃபேக்டர், இங்க வின் ஃபேக்டர், ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டர், முதல் 15 ஓவர்ல எந்த பேட்டிங் டீம் நல்லா ஆடுதோ, 71 for 2 நியூசிலாந்து, 49 for 2 பாகிஸ்தான், அந்த 15 ஓவர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னு 11 to 35 எந்த டீம் பெட்டரா போடுறாங்க. நியூசிலாந்து வந்துட்டு 22 ஓவர்ல 105 ரன், 3 விக்கெட் வித் மேட் இன். பாகிஸ்தான் in their home condition bowled 13 overs for 62 runs without picking a wicket. அப்படிங்கும் போது இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிடும். அதே மாதிரி பாருங்க, பேஸ் போலர்ஸோட எக்கானமி 5.81, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 5.72 அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் எந்த மாதிரி ஒரு அடி வாங்கினாங்க பேஸ் போலிங்க அப்படின்னு தெரியும். இவங்க வந்து ஒரு ஸ்பின் டாமினேட்டட் அட்டாக்கு பிளேயிங் லெவல் எப்படி போவாங்க. இப்ப ஷாம்சி வாஸ் நெவர் இன் த கன்டென்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும், ஆனஸ்டா சொல்றேன். ஆனா இன்னி மேட்ச பார்த்திருப்பாங்க 2 நாள் முன்னாடி என்ன நடந்திருக்கும்னு. திரும்புன்றதுனால வின்னர்ஸ் 20 ஓவர் போட்டே ஆடணுன்றதுனால சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும்னா, இட்ஸ் கோயிங் டு பி தெம்பா பவுமா, இட்ஸ் கோயிங் டு ஓபன் வித் ரயான் ரிக்கில்டன், ரசி வாண்டதுசன் at 3, மாக்ரம் at 4, கிளாசன் at 5, மில்லர் at 6, மல்டர் at 7, யான்சன் at 8, ரபாதா at 9, மகாராஜ் at 10 அண்ட் தப்ரே ஷாம்சி at 11. இப்ப அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னா, இந்த பிச் ஓரளவுக்கு ட்ரூவா இருந்ததுன்னா பிளேட் கார்பின் போஸ். பீடாக், அத்தனை தடவை கார்பின் பாஷ் கார்பின் பாஷ்னு சொன்னீங்களே நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ப்ரிவியூ பண்ணும்போது. இந்த பிச்சை பார்த்துட்டு கண்டிப்பா கார்பின் போஷ் ஆட மாட்டாங்க, நான் டெஃபினட்டா சொல்றேன் உங்களுக்கு. அது அவங்களுக்கே வச்சுக்கிற சூனியமா இருக்கும். ஷாம்சி பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் த ரியல் ஷாம்சி வாட் ஹஸ் அரைவ்டு. ஆனா பிஎஸ்எல் எல்லாம் பியூட்டிஃபுல்லா அவர் போட்டிருக்காரு. நீங்க ஒரு ஸ்பின்னை வச்சு போனீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. மாக்ராம் கேன் ஃபில் இன். ஆனா மாக்ராமால ஒரு 5-6 ஓவர் மேல போட முடியாதுன்றதுனால அவங்க என்ன பண்ணாங்க, 8ல வந்துட்டு மார்க்கோ ஆன்சன் வர்றதுனால தே வுட் டெஃபினெட்லி ட்ரை அண்ட் மேக் ஷூர் that this is going to be the combination. இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சரி, டோனி டிசோர்சியும் அடிச்சாரே பீடாக் இந்த ட்ரை சீரீஸ்ல எல்லாம். அவருக்கு இடம் இல்லையா? ரிக்கில்டன் தானா? ரிக்கல்டன் அப்படிங்கும் போது டோனிஸ் டிசோசலுக்கு இடமே கிடையாது. ஒரே ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ். பட் அன்பார்ச்சுனேட்டா அவர் எஸ்ஏ லீக்ல வந்துட்டு அவர் பெருசா ரன் அடிக்கல அப்படின்றதுனால இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி கால் ஃபார். இப்ப ரசி வாண்டர் ரன் அடிக்கலன்னா மாக்ரம் நம்பர் 3 போயிட்டு ட்ரைஸ்டன் ஸ்டப்போட ரீடைன் டிஸ் பிளேஸ்.
இப்ப ரசீவ் பண்றது ஹுசேன் இருக்குல்ல, அந்த ராலிக்கிங் ஃபார்முக்கு பாகிஸ்தானோடய ஒரு ரன் அடிச்சாரு இஃப் யூ சி. அதனால ஸ்ட்ரெயிட் அவே தட்ஸ் கோயிங் டு பி த இன். இந்த கார்பின் போஷ் ஒன்று தான் நான் கண்டிப்பா ஆடுவாரு, ஷாம்சி ஆட மாட்டாருன்னு சொன்னேன். பட் இந்த பிச்சு ஒருவேளை யூஸ்டு பிச்சு இதே பிச்சை கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் திரும்புன்றதுனால கண்டிப்பா தப்ரே ஷாம்சி ஆடுவாரு. இப்ப ஆப்கானிஸ்தான் எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் இந்த செதிக்குல்லா தால் செதிக்குல்லா தால்ன்றாங்க. செதிக்குல்லா தால் அன்பார்ச்சுனேட்டா ஸ்டார்ட் பண்ண முடியாது. It is going to be the conventional classy Ibrahim Zadran, who is going to open with the explosive Ramanullah Gurbas, followed by Ramacha at 3, followed by Asmatullah Saidi at 4. Number 5 is going to be Gulbadin Naibe. Number 6 is going to be Asmatullah Bomarzai. Number 7 is going to be Nabi. Number 8 is going to be Rashid Khan. Number 9 is going to be the spinner Karoti. And number 10 is going to be Noor Ahmed. And number 11 is going to be அஸ்வின் வந்து ரொம்ப ஆசையா சொல்லுவாரு ஃபசலுல்லா ஃபரூக்கி அப்படின்னு. ஃபசலுல்லா ஃபரூக்கி இல்ல, ஃபசலக் ஃபரூக்கி. நீங்க கூட தான் சுப்மான் கில்லுன்னு சொல்றீங்கன்னு அவர் சொல்லுவாரு. சரி பீடா, இப்ப ரெண்டு பேர் சொல்றாங்களே, 100 பார் கரோட்டின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க அந்த ஃபரீது இல்ல வேற யாராச்சும் ஒரு சீமர் ஆடுவாங்கன்னு நீங்க அப்படி இல்லைன்றீங்களா இந்த கண்டிஷன்ஸ்க்கு? அவங்க வந்து நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு கிரிக்கெட் பாக்குறீங்க, ஓடிஐ கிரிக்கெட்ல ஃபாஸ்ட் போலிங்க வச்சு ஆப்கானிஸ்தான் எத்தனை மேட்ச் ஜெயிச்சு நீங்க பார்த்திருக்கீங்க? அட்லீஸ்ட் ஒரு 5 விக்கெட்ஸ் இந்த கேம், இந்த ஓடிஐ கேம் ஆப்கானிஸ்தான் சீமர்ஸ் விக்கெட் எடுத்து ஜெயிச்சு கொடுத்து நீங்க எத்தனை தடவை பார்த்திருக்கீங்க? பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிளேயர் ஆக்டிங் பண்ணிலாம் பார்த்துருக்கேன், அந்த காலை பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம். பட் ஃபசலக் ஃபரூக்கி பஞ்சு பஞ்சா விக்கெட் எடுத்து பார்த்துருக்கேன். பட் இன் டேண்டம் ஒரு ஃபாஸ்ட் பாலிங் அட்டாக்கா ஐ டோன்ட் திங்க் ஐவ் சீன். இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு டாப் ஆஃப் த ஆர்டர் வந்து ரயான் ரிக்கில்டன் இருக்காரு, அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் இருக்காரு. ரெண்டே ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் தான் இவங்களுக்கு இருக்காங்க. ஓகே, அதை நீங்க கன்சிடர் பண்ணணும். பாத்தீங்கன்னா இந்த காரோட்டி ரப்பரப்புன்னு ஒரு 7 ஓவர் போட்டுருவாரு. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ஃபசலக் ஃபரூக்கி ஓபன் பண்ணுவாரு வித் அஸ்மத்துல்லா ஓமர்சாய், ஒரு 3 ஓவர் போடுவார் அஸ்மத்துல்லா ஓமர்சாய். அதுக்கப்புறம் வந்துட்டு மேபி ஈவன் குல்பதீன் நைப் கேன் போல் a few overs in power play. 10 ஓவர் ஆச்சுன்னா வச்சு செதுக்கிடுவாங்க ஸ்பின்னை வச்சு. ரஷீத் கான் 10 ஓவர் கண்டிப்பா போட்டுருவாரு, அது உங்களுக்கே தெரியும். நூர் அகமது 10 ஓவர் போட்டுருவாரு, 20. நபி ஒரு 6-7 ஓவர் போட்டுருவாரு, ஒரு 26. இந்த காரோட்டி ஒரு 7-8 ஓவர் போட்டுருவாரு. 35 ஓவர் மினிமம் அவங்க ஸ்பின் பண்ணணும். தட் இஸ் ஒன்லி வே தே ஹேவ் அ சான்ஸ் டு பீட் சவுத் ஆப்பிரிக்கா. இல்லைன்னா உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா தோக்கடிக்கிற சான்ஸே கிடையாது. நீங்க ஒரு ஃபரீத் மாலிக் அந்த மாதிரி ஒரு பிச்சில் எடுத்துட்டு வாங்க, ஏன்னா நவீத் ஜத்ரான்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த போலர் எடுத்துட்டு வாங்க. they got absolutely no chance whatsoever to beat South Africa if they play one extra seamer. அதுலயே அவங்களுக்கு மேட்ச் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதான் என்னோட ஒப்பீனியன். ஈவன் தோ I'll be happy if they play extra seamer, they'll give enough chance for South Africa to win. அதனால இதைத்தான் பண்ணுவாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வின் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான் இந்த 15 ஓவர்ல இந்த 80 for 2 ஸ்டெபிலிட்டி கொடுக்கிற டீம் யாரு? இப்ராஹிம் ஜத்ரான் கிளாஸ் அப்பார்ட், கிளாஸ் அப்பார்ட். ரமானுல்லா குர்பாஸ் என்ன வேணா ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரஹமத் ஷா இந்த 15 ஓவர்ல 75 for 1 or 2 கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி டெஃபினட்டா இந்த பேட்டிங் ஆர்டர் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா தெம்பா பவுமா டப்பு டிப்புலாம் அடிக்க மாட்டாரு. அன்பார்ச்சுனேட்டா பெருசா ஆஃப் ரேட் அடிக்கல. ஒரு 20 ரன் வந்துட்டு நல்லா ஆடக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு, அது யாருமே டினை பண்ண முடியாது. ரிக்கல்டன் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஃபிளாஷி. டப்புன்னு ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு, அவரும் குர்பாஸ் மாதிரி தான். அதே மாதிரி நம்பர் 3 பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு உங்களுக்கு ரஹமத் ஷா, அங்க ரசீவான்றது ஹுசேனுக்கு போது. இதுல வந்து பெருசா என்ன சொல்றது, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸுங்கும் போது யூ மைட் கிவ் லிட்டில் பிட் ஆஃப் எட்ஜ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் ஃப்ரம் 11 to 35 அப்படிங்கும் போது இதுல ரெண்டு இஷ்யூ இருக்கு. ஸோ உங்களோட ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ரஷீத் கான் அண்ட் நூர் அஹமத் கேன் ரன் த்ரூ யூ. தட் இஸ் அ பாட்டம் லைன் ஐம் டாக்கிங் அபவுட். கேஷவ் மகாராஜ் இஸ் கிளாஸ் அப்பார்ட். டாம்சி வந்துட்டு ஃபார்முக்கு வரணும். ஆனா the way South African batsmen can bat against Afghanistan spinners and the way Afghanistan batsmen can bat against South Africa spinners போது அந்த எட்ஜிங் இருக்கு. மனச கல்லாக்கிட்டு ஆப்கானிஸ்தான் will go with 50.5 edge over South Africa அப்படின்ற. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒரு தடவை தான் எனக்கு துண்டு தவறும், இந்த கொக்கி போடுற வேலையில இங்க வச்சுக்காதீங்க, சவுத் ஆப்பிரிக்கா தான்றீங்களா?
ஆமாம் பீடா. எனக்கு என்னதான் இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கும்னு தான் எனக்கு தோணுது. இந்த பாகிஸ்தான் ஆனா இப்படி சிறப்பாக சம்பவம் பண்ணிட்டாங்க எடுத்த உடனே. இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்காவை நான் நம்புறேன். ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருவாங்க பீடா. சம்பவம் நடக்கும், ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவோட நடக்குமான்னு எனக்கு தெரியல. சவுத் ஆப்பிரிக்கா ஷுட் வின் திஸ். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க மே கோ வித் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர். இந்த பேட்டிங் இஸ் டூ குட், டூ ஸ்ட்ராங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டு ஓவர் கம் த ஆப்கான் ஸ்பின் பேராஜ். ஸோ அதை வந்து அவங்க வெற்றிகரமாக முடிச்சு ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருவாங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படியே வந்து ஃபேண்டசிக்கு போலாமா? அதாவது ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப எங்க ஆப்கானிஸ்தான் ஃபிளாப் ஆவாங்க அப்படின்னா, அதை சொல்லிட்டேன் நான். அந்த 30 to 50 த்ரஸ்ட் அவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்டா இல்ல. இப்ப இப்ப எப்படி வந்து நியூசிலாந்து அதே வென்யூல ஒரு இடி இடிச்சாங்க பாருங்க கடைசி 20 ஓவர்ல, இந்த கிளென் பிலிப்ஸ், அந்த மாதிரி ஒரு பவர் வந்து இவங்களுக்கு கிடையாது எடுத்துன்னு வர்றதுக்கு. இப்படியே ஆடி 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 இது பண்ணாலும் ஒரு 275 ஒரு 280, 275 280 வந்தா சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் ஆர்டர் கூலிப்பட பேட்டிங் ஆர்டர். அதையும் சொல்லிடுறேன், ஒரு ஃப்ரெஷ் பிச்சை கொடுத்துட்டு பெரிய திருமல பின்னாடி போய் நொறுக்கிடுவாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. என்னோட இது என்னன்னா, சேம் யூஸ்டு பிச்சை கொடுத்துட்டாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அப்சல்யூட்லி டஃபர் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்றதுனால உங்க காலை வந்துட்டு நான் ஒரு இதுவா இல்ல சார் வாய்ப்பே கிடையாது ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் அகெயின்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காஸ் பேட்ஸ்மேன் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ். இங்க நான் எப்படி போவேன்னா, பிக் நூர் அகமது இஸ் கோயிங் டு பி மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ். மை செகண்ட் சாய்ஸ் இஸ் கோயிங் டு பி ரஷீத் கான். மை தேர்ட் சாய்ஸ் இஸ் கோயிங் டு பி கேசவ் மகாராஜ். மை ஃபோர்த் சாய்ஸ் இஸ் கோயிங் டு பி ஹென்ரிக் கிளாசன். அண்ட் மை ஃபிஃப்த் சாய்ஸ் இஸ் கோயிங் டு பி மார்க்கோ யான்சன். இப்ப நீங்க ஆரம்பிங்க. நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க, நான் யார ஆரம்பிக்கிறது? சரி, முகமது நபி. நான் வந்து இந்த நிறைய இந்த இந்த ஆல்ரவுண்டர்ஸ் தான் எடுக்கிறேன். முகமது நபி, அப்புறம் வந்து இந்த குல்பதீன் நாயப், ஆஸ்மதுல்லா ஒமர் ஜாயி, இந்த 3 பேர். இது போக நீங்க மார்க்கை எடுத்துட்டீங்க. அப்ப நான் முல்லர் எடுக்கிறேன். முல்லர் இஸ் இன் குட் ஃபார்ம். அந்த மேட்ச்ல கூட நல்லா போட்டாரு. ஸோ முல்லர் எடுக்கிறேன். மார்க்ரம் பவுலிங்கும் போட்டு பேட்டிங்கும் பண்ணுவார். ஸோ நான் மார்க்ரம் எடுக்கிறேன். ஸோ இதான் என்னோட 5: வியான் முல்லர், மார்க்ரம், ஒமர்சாய், நப்பி அண்ட் குல்பதீன் நைப். இதில் ரொம்ப ஆப்கானிஸ்தானா இருக்கு. மாற்றணும் அப்படின்னா மேபி குல்பதீன் நைப் இல்லாட்டி முகமது நபிக்கு பதிலாக சவுத் ஆப்பிரிக்கன் டாப் ஆர்டர்ல யாராவது எடுக்கலாம். தெம்பா பவுமா மாதிரி ஒருத்தர் எடுக்கலாம். அவரும் வந்து பாபர் அளவுக்கு டாட்டா ஆடுவாரான்னு தெரியாது. ஆனாலும் ஓரளவுக்கு ஆடி ஒரு 50 ரன் தேத்திடுவார், 40 ரன். ஸோ அதனால் பவுமா இஸ் ஆல்சோ நாட் அ பேட் பிக் பீடாக். ஸோ இதான் நம்மளுடைய ஃபேண்டசி பிக்கு. ஸோ எட்ஜ் கொடுத்தாச்சு, ஃபேண்டசி பிக் பண்ணியாச்சு, கண்டிஷன்ஸு எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? 2 பாயிண்ட் எடுத்து இப்போ தேல் பி ஆன் போர்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஆளுங்க தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஃபைனல் தாட்ஸ் சொல்லிடுங்க. கண்டிஷன்ஸை அசஸ் பண்ணிட்டேன், வின்னிங் ஃபேக்டர் என்னன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் மனசாட்சியை அடகு வச்சுட்டு எனக்கு பிடிக்கும்ன்றதுனால சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கும்னு அனாலிசிஸ் பர்ஸ்பெக்டிவ்ல நான் வந்து சொன்னேன்னா the viewers will not like me. எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும். ஆனா இந்த கண்டிஷன்ஸை பர்டிகுலரா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அதே பிச்சில் ஆடிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னோட ஃபீட்பேக்ஸை நாணயமா கொடுக்கணும். இப்ப நீங்க வந்துட்டு என்ன சொல்றீங்க? இப்ப இதெல்லாம் பாக்குறீங்க, பார்த்துட்டு நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? ஓகே, சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் கேன் புட் இட் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுக்குறீங்க. ஸோ நான் சொல்றேன் உங்களுக்கு டாப் 3 எப்படி ரெண்டுமே ஈக்குவல்ன்றேன். பின்னஸ் அவன் வந்து வண்டி வண்டியா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு விட சவுத் ஆப்பிரிக்கா. இன்னும் ஒரே ஒரு சினாரியை மட்டும் சொல்றேன். சப்போஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி இந்த நியூசிலாந்து அடிச்ச மாதிரி 320 330 அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஐ திங்க் அப்ஃபீல்ட் டாஸ்க் அது மேட்ச் அங்கேயே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அதான். 280 சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சா ஆப்கானிஸ்தான் க்ளோஸ். நீங்க 320 சொல்றீங்க. இஃப் சவுத் ஆப்பிரிக்கா கேன் ஸ்கோர் 280 பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் க்ளோஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. நீங்க 320 தேவையில்லை. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, நான் தான் சொல்றேனே உங்களுக்கு, இந்த குர்பாஸ் வந்து ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கொடுக்கணும். இந்த குல்பதன் நைப் அதுக்கப்புறம் ஆடிட்டு அடிக்கணும். இந்த 2 பேட்ஸ்மேன் தான் வந்துட்டு கியர் சேஞ்ச் பண்ணணும். இப்ராஹிம் சத்ரான் கன்வென்ஷனல், ராமட் ஷா கன்வென்ஷனல், சைதி கன்வென்ஷனல், நபி வந்து ஒரு சப்போர்ட் ரோல் பண்ணுவாரு, அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் ஒரு சப்போர்ட் ரோல் பண்ணுவாரு, ரஷீத் கான் பின்னாடி வந்து ஆடுவாரு. சோ உங்களுக்கு இப்ப 2 பிளேயர் தான் who can really take the game away. that is குர்பாஸ் அண்ட் குல்பதீன் நைப் அப்படின்றதுனால 280 சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி அடிச்சாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஹிமாலயன் டாஸ்க் ஃபார் ஆப்கானிஸ்தான் டு சேஸ் இட் அப். இதே அவங்க பேட் பண்ணி 280 அடிச்சிட்டாங்கன்னா it's going to be a hard chase for South Africa. But it all depends upon whether they're going to give them a fresh pitch or they're going to play in a used pitch அப்படின்றதுனால ஹானஸ்டா வந்துட்டு ஒரு ஸ்லெண்டர் ஸ்லைட்டஸ்ட் எட்ஜ் ஆப்கானிஸ்தானுக்கு பேஸ்ட் ஆன் த வின் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா கான்பிடென்டா சொல்றீங்க.
we'll come back and see what exactly happens in the important game. ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் அதே தான். ஒரு கேம் தோத்தீங்கன்னா யூஆர் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், அதுல சந்தேகமே கிடையாது. பர்டிகுலரா இப் சவுத் ஆப்பிரிக்கா லூசஸ் திஸ் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் வித் இங்கிலாந்து டு ஆஸ்திரேலியா டு பிளே, will be out of the tournament. எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் as well. Let us see how this game goes. We'll come back and do a review on which team got the better out of the other team. Until we come back and entertain you for that show with your very own Octopus. Thanks a lot and bye bye.